சமூக வலைத்தளங்களில் சக்கை போடும் ஆராத்தி 4 மில்லியன் ஃபாலோயர்ஸு. பிக் பாஸின் 7 பிரியமான பெண்ணு, எதையும் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தொலைவில் இருந்தாலும் நினைவுகளால் இணைக்கும் பயணம், இமை திறந்து நினைவுகளோடு நிரம்பி வழியும் எல்லோ நாயகி பூர்ணிமா ரவி அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. பிகாஸ் இது என் படம், எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம், புகழ், ஃபேம், இதுதான் எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது தேவை. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது 1-2 பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம். இப்போது ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட் தேவைப்படும். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்தில் வந்துட்டு படத்தில் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ. ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம், நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன், வைபவ், சாய், ஆனந்த் காஷ்நாத், சுப்லாஷினி, ஸ்ரீ, எடிட்டர் ஸ்ரீ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ இயர்ஸ் பேக். கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ நோ ஹரி, நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம், அதெல்லாமே தெரியும். பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம், ரிசல்ட், ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வராது, நான் சொதப்பிடுவேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தராக. ஏன்னா இப்போது நான் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் வந்து வீடியோ பண்ணோன்னு சொன்னல, அதில் பிரசாந்த் அண்ணாக்கும், ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணார் அண்ணா. ஸோ அப்படி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல, இது ரியலாக தான் இங்கே நடந்துகிட்ருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க, என்ன சொல்கிறதே தெரியல. சார், மீடியா, ப்ரெஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நல்லா எழுதுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இவ்வளோ பேர் யங் டீம்
அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்குது. இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லோரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லோரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்தது தான். லைக் அந்த ஸ்பாட்டில் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்காக என்ன சொல்கிறது, ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்ததில்லை. பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். பட் பிரசாந்த் அண்ணா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்றைக்கி வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ I am so happy and I'm very thankful to everyone. And என்ன ஏதுனே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திகிட்ருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஃபேமிலி, அம்மா அப்பா, என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஆனாலும், என்னை பற்றி என்ன நடந்தாலும், என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பிஆர்ஓ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக 21st படத்தை போய் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. குறும்படங்கள், பாடல்கள் என்று கடந்த கால நினைவுகளை எல்லாம் சேர்த்து வைத்து எல்லோ ஒரு புதிய பயணத்தை நமக்கு கொடுக்கவிருக்கும் அறிமுக இயக்குனர் ஹரி மகாதேவன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், படம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஈவெண்ட்டே ஃபஸ்ட் டைமு. ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா? கத்திட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ டு ஸ்டார்ட் வித் பிரசாந்த் அண்ணா. ஆனால் கடமைப்பட்டிருக்கெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா விஆர் மாலில் உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலியமாக தான் எனக்கு பிரசாந்த் அண்ணாவை தெரியும். ரேண்டமாக பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்லணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒன்று பண்ணணும். அது வந்து ரேண்டமாக கேமரா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரேண்டமாக போகலான்றது தான் ஐடியா. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த ஐடியாவை நானும் பூர்ணிமாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ ஃபோன் கால். இந்த ஐடியாவை அதிகமாக பிச் பண்ணியிருக்கோம். பெருசாக நான் இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போய்ட்டு பிரசாந்த் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். ஒரு கோர் லைன் இருக்குன்னா, படம் இங்கே தான் ஆரம்பிக்குது, இப்படி தான் போகுது, இப்படி தான் முடிய போகுதுன்ற ஒரு கோர் லைன் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் பிளான் பண்ண போகிறதுலன்னா, கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒரு டெம்போ ட்ராவலர் 2 கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நியாயமாக அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணாருன்னு தெரியலண்ணா. பட் ஆனால் தேங்க்யூண்ணா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். அப்புறம் டிசைட் பண்ணோம், சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு 2 months கழித்து நான் பவுண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கரெக்ஷன் சொன்னார். அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தாரு. நடுவில் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல. சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஃபினான்ஸில் காசு வாங்கி படம் பண்ணுவாங்க, இல்லை வந்து கையில் காசு இருக்கும் படம் பண்ணுவாங்க. நாங்கள் வடபழனியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோம். ஒரு ஸ்கெடியூல் முடிப்போம். நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பேன். யாராவது 2 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே கூப்பிட்டு யாரா அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த லென்ஸை விற்றுலான் இருக்கார், இந்த லென்ஸை விற்றுட்டா அடுத்த ஸ்கெடியூல் போகலான் இருக்கான்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த ஸ்கெடியூல் போகும். லைட்டை விற்றுலான் இருக்காரு, லைட்டை விற்று அடுத்த ஸ்கெடியூல் போகலான்ற மாதிரி இருக்கும். அவர் கேமரா ரெண்டல் வச்சுருக்காரு, அதை விற்று தான் படத்தை பண்ணார். இனி வரைக்கும் நாங்கள் படம் பண்ண ஒரு வாட்டி கூட எங்களுக்கு சாப்பாடில் குறை வச்சதே கிடையாது. அவர் எங்கேயுமே நான் ஒரு விஷயம் கேட்கணும், விஷுவலுக்கு ஒரு பெட்டராக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுன்னு கேட்கும்போது அது அவர் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனால் தெரியலண்ணா, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தது இல்லைண்ணா, ப்ரொடியூசரை பார்த்துடலாண்ணா. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
மொத்த டீமுமே நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன், அண்ணா தானே நீங்கள், மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி. அண்ட் செகண்ட் திங் பூர்ணிமா, எதிர்பார்த்தது தான். ஓகே, ஸோ 2021 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாயெல்லாம் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும்போது எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். என்ன மிஞ்சி போனால் என்ன சொல்கிற போகிறாங்க, முடியாதுன்ற போகிறாங்க, அவ்வளோதான், மற்றபடி கேட்டுடலான்ற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். அப்படி நான் கால் பண்ணதில் ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான். வேறு யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்றைக்கி கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு சிஸ்டராக, ஒரு ஐயாவாக கூட இருந்திருக்கீங்க. அகெயின் இந்த கதையை நான் பிச் பண்ணுன்றது என்னை விட அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போட்டது, அதுக்கு ப்ரொடியூசரை கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே பூர்ணிமா தான். ஸோ 2 பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணிடணும்னு நினச்சோம். அகைன் பூர்ணிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டெம்போட்டோவில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறது தான். அதனால் பாதி இடத்துல எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ப்ராப்பரான ஒரு ஸ்டே இருக்காது. ஏன்னா நாங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணிட்டுருந்தோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க பண்ணதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்னா, தொடர்ந்து 72 hours தான் நிற்காமல் ஷூட் பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டே ஷூட் பண்ணிருக்கோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்ததே கிடையாது. ஒரே வாட்டி மட்டும் ஒரு 3:30 மணி இருக்கும், தொடர்ந்து 4 days ஷூட் பண்ணோம். கண்ணில் தண்ணி வருது அவங்களால கண்ணில் திறக்க கூட முடியல. ஓரமாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ பூர்ணிமா. நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நினச்சதை பண்ணுறக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் being so kind and thank you for being so lovely. தேங்க்யூன்னு அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். வைபவ் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுருந்தோம், இவங்கள போகலாம் அவங்கள போகலான்ட்டு. அப்போது வைபவ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வைபவும் பூர்ணிமா மூலியமாக தான் வந்தாங்க. பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபவ் வச்சு போகலாம் அப்படின்ட்டு. இந்த படம் முடியும் போதே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீ என் ஃப்ரெண்டு மச்சான், நீ கண்டிப்பாக. ஏன்னா பாதி டைம் ஸ்கிரிப்ட் நாளைக்கு என்ன பண்ணும்போது நைட்டு உட்காந்து எழுதியிருக்கோம். நானும் வைபவம் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவோம். நான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பா, அவர் படித்து கரெக்ஷன் பண்ணுவார். ஸோ அதிகமாக ஸ்பாட்டில் கொடுத்துருக்கேன், அந்த மூஞ்சி சொல்லிக்காமல் டைலாக் பேசியிருக்காரு. தேங்க்யூ வைபவ். லாங் வே டு கோ. சேர்ந்தே சொல்கிறேன் நான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை ஃபேமிலி, அப்பா அம்மா அக்கா மாமா, ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ நாங்களாம் வெளில படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கிடையாது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டோம், எங்கே இருப்போம் தெரிய மாட்டோம். சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லா வகையாமே. அவங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட் பட்டிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியும்னு தெரில. அம்மா ஸ்க்ரீனில் நேம் வந்துருச்சுமா, அது தேங்க்யூ. ஆன் November 21st சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ, படத்துக்கு உண்மையாக, சினிமாவுக்கு உண்மையாக, எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம் பரவாயில்ல, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. என் பேர் வைபவ் முருகேசன். நான் பேட்டன்ற படத்தில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வதந்தி, அமரன் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் லீடாக நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எல்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரொடியூசர் பிரசாந்த் பிரதருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டீமை நம்பி இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டெசிஷன். அப்படியே டிசைட் பண்ணாலும் அதில் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு, ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் என்னோடய கேரக்டருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தும் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தோட டைரக்டர் ஹரி மகாதேவன், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக எடுத்திருக்காரு. இது அவரோட டெபியூ ஃபீச்சர். செம்ம ஹார்ட் ஒர்க்கர். இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பற்றின படன்றதுனால லொக்கேஷன்ஸ்லேருந்து, டைமிங்ஸ்லேருந்து, வெதர் கண்டிஷன்ஸ் வேறு இருக்கும், நிறைய பிரேக்ஸ், அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு.
ஒரு செம்ம ஸ்பீடு இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, அண்ட் செம்ம ஸ்பான்டேனியஸும் கூட. ஸோ ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒரு ப்ரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அண்ட் சாயின்ற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் விஷன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக இல்லை, ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன். என்னோடய வேலைப்பணி காரணம் என்னால் வர முடியல. அதனால் இருந்தாலும் வந்துட்டேன். அதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோ டீம் எல்லோருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞரின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஒரு நல்ல பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் கில்பி சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர்கள் வார்த்தையில் மோகன் ராஜா சார்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு அப்பா பாட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உலகமே இன்னும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை முறை பார்த்தாலும் நானே அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்த பாடலாசிரியர், வளரும் பாடலாசிரியர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ மஞ்சள் நிறம் மக்கள் மனசை மங்களமாக அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி.